வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல தமிழ் தலைவாஸ் டீமோட ஃபுல் ஸ்குவாடும் இப்போதைக்கு வந்திருக்காங்க. ஸோ இரண்டு பிளேயர்ஸை தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸும் இந்த ப்ரீ சீசன் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நரேந்தர் கண்டோலாலேருந்து சச்சின் தன்வர்லேருந்து அபிஷேக்லேருந்து சாகர்லேருந்து சாகில் குலியா வரைக்கும் பல பிளேயர்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் கேம்ப் எங்கே நடக்குது, ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் கேம்ப் பற்றின லைட்டான அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பிகேஎல் சீசன் 11ல் தமிழ் தலைவாஸ் டீமோட கவர் பொசிஷன் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையா, அவங்களுக்கு பேக்கப்பா இருக்கிற பிளேயர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையா, எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப் அப்டேட்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிகேஎல் சீசன் 11க்காக தமிழ் தலைவாஸ் டீம் ப்ரீ சீசன் கேம்பை வந்து கொச்சியில தான் நடத்துறாங்க. ஸோ 2 ஈரான் பிளேயர்ஸை தவிர ஃபுல் ஸ்குவாடும் தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஈரான் பிளேயர்ஸும் அரைவ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி பிராக்டிசஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ் தலைவாஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரியில் வந்து தமிழ் தலைவாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் எல்லா பிளேயர்ஸும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ பிராக்டிசஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டோம். சோ கரெக்டா முடிச்சு கரெக்டா பிகேஎல் சீசன் 11ல எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். இப்போ தமிழ் தலைவாஸ் டீமோட கவர் பொசிஷனை பத்தி பார்க்கலாம். ஸோ ஒரு கடைசி 3-4 சீசனா தமிழ் தலைவாஸ் டீமோட வீக் லிங்கா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர் பொசிஷன் தான். ஸோ அந்த கவர் பொசிஷன்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு மஞ்சித் சில்லரா இருக்கட்டும், சுர்ஜித் சிங்கா இருக்கட்டும், பல பிளேயர்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம அபிஷேக்கும் மோகித்துக்கும் வந்திருக்கு. பட் கடைசி 3 சீசனா அவங்க வந்து ரொம்ப போரா பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த பிகேஎல் சீசன் 9ல மட்டும்தான் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதை தவிர அதை தாண்டி அவங்களோட அட்வான்ஸ் டேக்கிள் பல நேரங்கள் வந்து வேஸ்டா தான் போயிருக்கு. ஆனா அபிஷேக் அண்ணனை பொறுத்தளவு ஒவ்வொரு சீசனும் அவரோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து நம்ம என்னதான் குறை சொன்னாலுமே அந்த கேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கு. மோகித் லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப புவரான பர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. பட் இந்த வாட்டியும் நம்பி எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தக்க பர்ஃபார்மன்ஸ் அவர் வந்து கொடுக்கணும். எப்பவும் சொல்ற விஷயம் தான், 2 பேருமே நல்ல கவர் பிளேயர்ஸ், தரமான கவர் பிளேயர்ஸ். ஓகேங்களா? அட்வான்ஸ் டேக்ல மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். அந்த கவர் பொசிஷனை மட்டும் ஓரளவு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டீம் வந்து டோட்டலா செட்டான டீம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கவர் பிளேயர்ஸ்க்கு பேக்கப்பா இருக்க பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். பேக்கப் பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு ஆஷிஷ் அப்புறம் ரெனாக் 2 பேருமே லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரோட காம்பினேஷனே ரொம்ப புதுசா இருந்துச்சு. அவங்க டைமிங் எல்லாமே பக்காவா இருக்கு. பயங்கரமா செட் ஆயிருக்காங்க. சோ அந்த கவர் காம்போவும் பயங்கரமான பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? சோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியவங்க தான். சோ பேக்கப்பா இருக்க பிளேயர்ஸும் நல்ல பிளேயர்ஸ் தான். நண்பா, இதெல்லாம் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? ஸோ மோகித்துக்கு பேக்கப்பா ஆஷிஷ் மட்டும் இல்லை, ஸோ இன்னொரு யங் பிளேயரும் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஜ் கவடே, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் மேலேயும் பெரிதளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இவர்கிட்டயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஒரு மோகித் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, ஆஷிஷ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த யங் பிளேயரை தூக்கி உள்ள போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சோ எந்த பிளேயர் அவங்களோட வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறதுல தான் இன்னொரு பிளேயரோட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க இருப்பாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா ஒரு பிளேயருக்கு மேக்சிமம் எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். சோ சும்மா ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டு நல்லா பிளே பண்ணல எடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சோ மேக்சிமம் ஒரு பிளேயருக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்.